இந்த வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் மிகவும் சாதுரியமாக நிபுணர்களிடம் இருந்து, உதாரணமாக நாங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொன்னால் சார்ட்டர்ட் இன்ஸ்டியூட்டிடம் இருந்தார்கள், பேங்கிங் இன்ஸ்டியூட்டில் இருந்து தரவுகளை பெற்று ஒவ்வொரு பொருளியல் நிபுணர்களிடமும் அந்த அவர்களுடைய உள்வாங்கல் அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று மிகவும் நுணுக்கமாக இந்த வரவு செலவு திட்டத்தை ஏனென்று சொன்னால் இந்த வரவு செலவு திட்டம் உண்மையாகவே இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு கன்னி வரவு செலவு திட்டம். இந்த முறை அந்த வரவு செலவு திட்டத்தில் முதல் கொண்டு வரும்பொழுது முதல் கோணமே முற்றிலும் கோணமாக இருக்காமல் இருக்க ஒரு வரி கூட அவர்கள் அதிகரிக்கவில்லை. அது ஒரு வரவேற்கத்தக்கதாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே இலங்கையில் அதிகூடிய வரிகள் இருக்கின்றது. இன்னும் ஏதாவது ஒரு சிறிய மாற்றம் வந்தாலும் மக்களுடைய அதாவது கையில் இருக்கின்ற வருமானம் போதியதாக இருக்காது. ஆகவே அதை கவனித்து கொண்டு இந்த வரி மாற்றத்தில் அரசாங்கம் மிகவும் நுட்பமாக செயற்பட்டிருக்கிறார்கள். அது என்ன நுட்பம் என்று சொன்னால், அதாவது சாதாரணமாக வருமான வரி எல்லோரும் கட்டுகின்றார்கள், அதாவது உச்ச வருமானம் பெறுபவர்கள் கட்டுகிறார்கள். இந்த வருஷத்தில் 18 லட்சம் வரையும் ஒருவர் வருமானம் அதற்கு மேலதிகமாக இருந்தால் தான் வரி கட்ட வேண்டும். அதில் அவர்கள் ஒரு மாற்றத்தையும் கொண்டுவரவில்லை. அதே உண்மையை வரவேற்கத்தக்கது. ஆனால் அவர்கள் நேரடி வரியில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராமல் இருந்தாலும் மறைமுக வரி என்று சொல்லும் பொழுது முக்கியமாக அந்த வெட் வரியையும் SSCL சமூக பாதுகாப்பு அறவீட்டு தொகை என்று சொல்லுவோம் SSCL டேக்ஸிலும் வரி விகிதத்தை அதிகரிக்காமல் த்ரெஷோல்ட் என்று சொல்லுவோம், அதாவது உச்ச நிலையை இவ்வளவு காலமும் 60 மில்லியனாக இருந்தது. ஒரு வருஷத்துக்கு புரள்வு அதாவது விற்பனை 60 மில்லியனுக்கு மேலாக இருந்ததால் அந்த வரி கட்டமைப்புக்குள் வரி நெட்டுக்குள் வர வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் அந்த நிலையை 1/4/2026 அதாவது வருகின்ற 26ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியில் இருந்து அமுல்படுத்தும் முகமாக அந்த 60 மில்லியனிலிருந்து 36 மில்லியனாக குறைத்துள்ளார்கள். அதாவது ஒரு வருஷத்துக்கு 36 மில்லியன் என்று சொன்னால் ஒரு மாதத்துக்கு 3 மில்லியன், ஒரு நாளைக்கு 1 லட்சம். ஆகவே எந்தெந்த நிறுவனம் அல்லது ஒரு சாதாரண ஒரு நபர் 1 லட்சத்துக்கு மேலதிகமாக புரள்வு என்று சொன்னால் என்ன, விற்பனை லாபம் இல்லை, விற்பனை இருந்தால் அவர்கள் இந்த வெட்டையும் கட்ட வேண்டிய நிலைமைக்கு வரப்போகின்றார்கள். அதே நேரம் SSCL அதாவது வெட் என்று சொன்னால் 1-2 இல்லை 18% வெட்டை கட்ட வேண்டும். அதே நேரம் 2.5 SSCLையும் கட்ட வேண்டும். ஆகவே ஒருவர் இந்த வரி அமைப்புக்குள் ஒவ்வொருவரும் வரப்போகின்றார். அது ஏன் நல்லது என்று நான் சொல்ல வருகின்றால், இலங்கையில் உண்மையிலே வரி நிச்சயமாக கட்டாயமாக கட்டுபவர்கள் மிகவும் குறைந்த விதத்தில் தான் இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் வரியிலிருந்து ஏய்ப்பு அதாவது சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகளை செய்வதன் வாயிலாக அவர்கள் வரி அமைப்புக்குள் வராமல் தப்பி பிழைத்துள்ளார்கள். ஆனால் இந்த முறைமை மூலம் இனி யாருமே வரியிலிருந்து தப்ப முடியாத மாறி இந்த அமைப்பை உருவாக்குவதன் மூலமாக ஏற்கனவே வரி செலுத்துபவர்களுக்கு இது ஒரு நல்ல முடிவாகத்தான் அமைய போகிறோம். ஏன்னு சொன்னால் எலக்ட்ரிசிட்டி பில்லை பார்த்துக்கொண்டால் நாட்டில் உள்ள அனைவருமே எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறோம். ஆனால் வருமான வரியோ அல்லது நேரடி வரியோ கட்டுபவர்கள் மிகவும் மிகவும் குறைவு. நமக்கு தெரியும், கட்டாயம் கட்டுபவர்கள் கூட இல்லை. அது இன்னொரு நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு என்று சொன்னால் வரி ஒழுங்காக கட்டுபவர்களை கூட கட்டாதவர்கள் கெடுத்து விடுவார்களோ இருந்தது. ஆகவே நாங்கள் உண்மையாகவே இந்த ஒரு காலகட்டத்தில் வாழுகின்றோம். எமது அடுத்த சந்ததியினரை நாங்கள் மெச்சூர்டாக கொண்டு வருவோமானால் இந்த வரி என்பது எமது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக நிச்சயமாக மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். வரி இல்லாத இந்த நாடு இருக்கு. அரசர் காலத்திலிருந்தே வரியை பெற்றுத்தான் அரசர்களும் தமது நாட்டை கையாண்டார்கள். இப்பொழுது பார்த்தோம்னால் வரி இல்லாத ஒரு நாடு கூட இல்லை. ஆகவே இலங்கையிலும் அந்த முறையில் எல்லோரையும் வரி கட்டமைப்பில் கொண்டு வரப் போகின்றார்கள். வந்த பிறகு என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வரி விகிதத்தை குறைப்பார்கள். இது நாங்கள் பார்த்துப்போம். என்னென்று சொன்னால் சுங்க திணைக்களம் இந்த நேற்று முந்தனால் அவர்களுடைய வருடாந்த இலக்கை அடைந்துள்ளார்கள். ஆகவே இனி என்ன செய்வார்கள், சுங்க திணைக்களம் தமது இலக்கை அடைந்து விட்டார்கள். அடுத்தது யார்? அடுத்த வருமானம் பெறுகின்ற இறைவனை திணைக்களமும் நிச்சயமாக இவ்வாறு மாற்றத்தின் மூலம் தமது இலக்கை அடைந்தால் அரசாங்கத்துக்கு திரை சேரியில் இப்பொழுது பணம் பொங்கி வழிகின்றது. ஆகவே அரசாங்கம் மேலதிகமாக பணத்தை வைத்து அவர்கள் லாபம் ஈட்ட வேண்டிய தேவை இருக்காது. ஆகவே வரியை குறைத்து நிச்சயமாக வருங்காலத்தில் நிவாரணம் வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருப்பதனால் நான் நினைக்கிறேன் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக வரி விகிதத்தில் அதிகரிக்காமல் அதே நேரத்தில் வரி கட்டம் அதாவது ஸ்ட்ரக்சரல் எக்கானமியை ஒரு டிசிப்ளினான எக்கானமியாக மாற்றும் முகமாகத்தான் இந்த வரவு செலவு திட்டம் கொடுக்கப்பட்டது என்பது எனது பார்வையில் இருக்கின்றது நான் கருதுகின்றேன்.